சென்னை 2019 இரவு நேரம் 8 to 9 மணி இருக்கும். ஃபுல் டிராஃபிக். அந்த டிராஃபிக்கில் சிக்னலில் ஒரு பைக் நிற்குது. அந்த பைக்கில் ஒரு கப்புள், புருஷன் பொண்டாட்டி. பேர் அர்ஜுன், 29 வயசாகுது அவனுக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். மிடில் கிளாஸ் பையன்தான். பொண்ணு பேர் காவ்யா, 25 வயசு. மேரேஜ் ஆகி 2 வருஷம் கூட ஆகலை. லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்குள்ள நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் போக போக அது இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் இப்போ மேட்டர். கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் வரைக்கும் காவ்யா அர்ஜுனை நல்லா பார்த்துக்கிட்டா. ரொம்ப கேர் பண்ணுறது, சாப்பிட்டீங்களா இல்லையா நல்லா விசாரிக்கிறது. என்ன சொல்கிறது, ஒரு புருஷன் பொண்டாட்டி ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்படியெல்லாம் இருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பண்ணித்தரேன், இந்த மாதிரி ஒரு அன்போ அரவணைப்போட பேசுகிறது, ஸ்மைல் பண்ணி பேசுகிறது, ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா போச்சு. அப்புறம் ஒரு நாள்ல இருந்து சேஞ்ச் ஆச்சு. ஃபோன் எப்போவுமே சைலண்ட் ஆச்சு. கால் பண்ணால் மீட்டிங்னு சொல்லுவாள். வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் ஹைடு பண்ணினாலும் ஆன்லைன் இருந்திருப்பா. ஸோ அர்ஜுன் இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பித்தான். ஏன் இந்த மாதிரி நம்மள்ட்ட சரியாக பேச மாட்டேங்கிறான், அந்த மாதிரி அவனுக்கு சில சந்தேகமும் வந்துச்சு. ஆனால் அதை விட்ட கேட்டால் பெரிய சண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டான். இப்படி ரொம்ப நாள் போகவும் இவன் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஊற்றிட்டே இருந்துச்சு. சரி நம்ம கேட்டுருவோம் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. ஒரு நாள் சண்டே ஈவினிங் அன்னைக்கு காவியா கிட்ட போய் கேட்குறான், நம்ம 2 பேரும் முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி பேசி சிரித்து ஒரு ஜாலியாக இருந்து ரொம்ப நாளாச்சு. நீ இப்போ பேசுகிறப்போலாம் எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிற, நான் எது கேட்டாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற, இந்த மாதிரி காவியாட்ட சொல்கிறான். உடனே காவியா சடனாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். என்னடா உனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணாலும் உனக்கு டவுட்டு தானா அப்படின்னு. அந்த 2 வார்த்தை தான் காவியா பேசினது. அதுக்கப்புறம் அர்ஜுனும் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்டாக ஆகிட்டான். அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாகவே போச்சு. அடுத்த நாள் அர்ஜுனும் ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே சில சம்பவங்கள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் வந்து அவன் கூட ஒர்க் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான், கொல்லிக்க விஜய்னு ஒருத்தன். அவன் கேஷுவலாக சொல்கிறான், என்ன மச்சி உங்களும் இதே பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க போல் அப்படின்னு. அவன் எதுவுமே பேசலை, ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். அப்படியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாண்டா டெய்லி ஈவினிங் லேட்டாக நான் அந்த இடத்துல பார்க்குறேன், ஒரு பையன் கூட பேசிட்டு போவாங்க அப்படின்னு. அப்படியாடா தெரிலடா, மேபி இருக்கலாம், நான் கண்டுக்கலை, ஒர்க் ப்ரெஷர்னால அதிகமாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். யாருன்னு தெரியுமான்னு கேட்டான் விஜய்கிட்ட. அர்ஜுன் கேட்குறான், தெரிலடா, நான் சரியாக பார்க்கல, பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகுறான். பேர் தெரில மச்சி, வண்டி நம்பர் தெரியும், அந்த நம்பர் தான் சொல்லி வண்டி நம்பரை சொல்கிறான். ஸோ அந்த விஷயத்தை கேட்டவுடனே அர்ஜுன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான், ரொம்ப ஒரு உடஞ்சி போகிற தன்மைக்கு போகிறான். ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து அர்ஜுன் தூங்கவே கிடையாது. ஒருத்தன் வந்து இப்படி சொல்கிறப்போ என்ன தான் தோணும், நார்மலாக ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும், ஒரு பொண்ணு சண்டையாக இருக்குது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, இன்னொருத்த பையன் கூட பேசுனான்னா அவனுக்கு என்ன தோணுமோ அதே எண்ணங்கள் சந்தேகங்கள் எல்லாமே வந்துடுச்சு. சரி இவன் விஜய் சொல்கிறது உண்மை தானா அப்படின்னு சொல்லி இவன் செக் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறான், நெக்ஸ்ட் நாள் ஈவினிங் வந்து சீக்கிரமாக அவன் ஆஃபீஸ் விட்டு போயிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணுறான். இங்கே காஃபி ஷாப் பக்கத்தில் வெயிட் பண்ணுறான். காவியா ஆஃபீஸ் பக்கம் போயிட்டான். கேட்டு ஆப்போசிட்டில் வந்து டீ கடை ஒன்று இருக்கும், அங்கே போய் ஓரமாக நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6:45 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் பார்த்து வந்து ஒரு கருப்பு கலர் கார் வருது. கார்லேருந்து இறங்கின பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா காவ்யா. காவ்யா அர்ஜுனோட ஒய்ஃப். டிரைவர் சீட்டில் ஒரு பையன் இருக்கான். ஸோ 2 பேருமே சிரித்து பேசிக்கிட்டு கார்லேருந்து வெளியே இறங்குறாங்க. காவ்யா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்குனதுமே அந்த பையனும் வந்துடுறான். அந்த பையன் கையை பிடிச்சிட்டு காவ்யா நடந்து போகிறான். ஸோ அதை பார்த்த உடனே அர்ஜுனுக்கு ஹார்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அவன் முன்னாடி தான் நடந்து போகிறாங்க, ஆனால் அர்ஜுனை வந்து அவங்க 2 பேருமே கவனிக்க கிடையாது. மிகப்பெரிய ஒரு வேதனையோடு வீட்டுக்கு வந்து அர்ஜுன் கிளம்பி போகிறான். போனதுக்கப்புறம் காவ்யா லேட்டாக வாரா. வந்ததுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். எடுத்ததுமே அர்ஜுன் என்ன கேட்குறான், உன் ஆஃபீஸில் யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டோன்னா காவ்யா ஷாக்காகி நிற்கிறான். என்ன பார்க்குறீங்க, கருப்பு கலர் காரு, ஈவினிங் டைம், அந்த டீ ஷாப்பு பக்கத்தில், நீ அவன் கூட இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. காவ்யாவுக்கு வாய்ஸ் சால்வ் ஆச்சு. யாரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு இவன் சொன்னான். அதுக்கு அர்ஜுன், நான் யாருன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அதுக்கு அர்ஜுன் கேட்கான், ஃப்ரெண்டு சோல்டர் மேலே கை போட்டு தான் நடப்பாங்களா அப்படின்னு கேட்டான். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்னு காவ்யா சிம்பிளாக முடிச்சிட்டான். அங்கே தான் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 2 வாரம் வீடு ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. 2 பேரும் பேசிக்கவே கிடையாது. காவ்யா லேட் நைட் வர மாதிரி ஆயிடுச்சு. இவன் எதை பற்றியும் கேட்டுக்கல, கண்டுக்கல, அவளும் பதில் சொல்ல கிடையாது. அர்ஜுன் ஃபோனை வந்து செக் பண்ண ட்ரை பண்ணான். யாரோட ஃபோனை, காவ்யாவோட ஃபோனை. ஆனால் பாஸ்வேர்டு அவள் மாற்றிருந்தா, அதனால் செக் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஒரு நாள் யதார்த்தமாக அவள் பாத்ரூமில் இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அதை அர்ஜுன் பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் யூடா, டுடே டூ மச் திங்கிங் அபவுட் யூ அப்படின்னு. ஸோ இவனுக்கு சந்தேகங்கள் அதிகமாகிடுச்சு.
இது என்னதான் நடக்குது, என்னதான் பேசிக்கிறாங்க, ஒருவேளை அவன் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கானா, ட்ரிகர் பண்ணிக்கிருக்கானா, எதுவும் ப்ராப்ளமா, இல்லை இவ்வளோ இந்த மாதிரி பண்ணியிருக்காளா அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காண்டி அவள் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி. ஸோ பேட்டர்ன் இவனுக்கு தெரில, பாஸ்வேர்டு தெரில. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் அவளோட ரேகையை வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ அவன் பார்த்த சேட்டில் சில பல முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன், நீ இருந்தால் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் அந்த மாதிரி சில கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுமே அர்ஜுன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப மனசு உடைஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு இவன் தனியாக போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுதுட்டு அப்படியே படுத்துட்டான். காலையில் மறுநாள் எந்திரிச்ச உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நைட்டு பார்த்த மெசேஜில் சில ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பூரா காமிச்சு இது என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு அர்ஜுன் கேட்க காவியா அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டா. ஃபஸ்ட்டு நீ என் ஃபோனை தொட்டதே தப்புன்னு காவியா சொல்கிறா. எனக்கு தெரியணும் நீ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு அர்ஜுன் கேட்குறான். அதுக்கு காவியா, ஆமாம் நான் ஒருத்தவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன், உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறா. அந்த இடமே கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆகுது. உடனே காவியா, உன் கூட வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது, லவ்வே இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு கேரிங் இல்லை, இப்படி தான் சொல்லவும் அர்ஜுனுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னு அர்ஜுன் கேட்குறான். தப்பு தான், பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு காவியா சொல்கிறா. இப்படி ஒன்று ஒன்றா காவியா சொல்ல சொல்ல அர்ஜுனுக்கு மேலும் மேலும் மனவலி ஏற்படுது. அவன் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டான். ஃபோன் எடுக்கல, பேக் எடுக்கல, ஜஸ்ட்டு வெளியே நடந்து போயிட்டான். காவியா வீட்டில் தான் இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். காவியா ஃபோன் ரிங் அடிக்குது. யாரும் பார்த்து அட்டன் பண்ண உடனே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கலை காவியா, இப்போ உன் லைஃப்பில் நடக்க போகிறது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு போகும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லிவிட்டு உடனே கால் கட் ஆகுது. காவியாவுக்கு ரொம்ப படபடன்னு ஆகுது. யாராக இருக்கும் அண்ணன் நம்மள இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த கால் கட் ஆனதுக்கப்புறம் காவியா உடனே போயிட்டு விண்டோவில் பார்க்குறா அர்ஜுன் இருக்கானா இல்லையான்னு. அர்ஜுனோட பைக் நிற்கிது, ஆனால் அர்ஜுன் அங்கே கிடையாது. கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தா. ஃபோன் எடுத்து கால் பண்ணுறா. அர்ஜுன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. உடனே வாட்ஸ்அப்பில் போய் லாஸ்ட் செக் பண்ணுறா. அவன் வந்து 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு காட்டுது. அச்சச்சோ, எங்கே போயிட்டான், என்ன பண்ணிட்டான்னு அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக படபடக்க ஆரம்பிக்கும். காவியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, சாப்பிட கூட கிடையாது, சரியாக தூங்கவும் கிடையாது. டோரு உடனே ஓப்பன் ஆச்சு. எட்டி பார்த்தா டெலிவரி பாய். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச் வந்திருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனோடது. பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. அதில் என்ன இருந்துச்சுன்னா, டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் காவியா அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு காவியா ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பேசுனா அர்ஜுன் பேசுகிறான். நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டிங் போன பிளேஸுக்கு நாளை காலையில் வா அப்படின்னு. மெரினா பீச்சில் ஏர்லி மார்னிங். கடலில் லேசாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, காற்று குளிர்ச்சியாக இருக்குது. காவியா அழுது முடிச்சுட்டு நிற்கிறா. அர்ஜுன் முன்னாடி தான் நிற்கிறா. ஆனால் இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, நான் உன்னை விட்டு போகிறதுக்கான முடிவு நான் எப்போதுமே எடுத்ததில்லைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அர்ஜுன் எதுவுமே சொல்லலை, அமைதியாகவே நின்னா. காவியா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் நான் உன்னை விட்டு வேறு யாரையும் சூஸ் பண்ணலைன்னு உனக்கு தெரியுமா, நீ ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த, எதாக இருந்தாலும் பேசியிருக்கலாமே அப்படின்னு. எந்த ஒரு விஷயமும் பேசாமல் ஓனாக டிசிஷன் எடுக்கிறதுனால பிரிவு தான் ஏற்படும். உள்ளே இருக்கிறத ஓப்பனாக பேசினா மட்டும்தான் முடிவு வரும், அதில் என்ன இருக்குன்னு தெளிவு வரும். நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு கோபம் வருந்தான். நீ சில விஷயங்கள் என்னை பற்றி நினைக்கும் போது கேட்கும்போது சந்தேகப்பட்டு பேசுகிறோங்கிற ஒரு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை எதனால் கோவப்படுறேன், அந்த கோபம் எதனால் வருது, எனக்கு என்ன நடக்குது, அதெல்லாம் நீ ஏன் புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுற. ஸோ இந்த மாதிரிலாம் அர்ஜுன்கிட்ட காவியா கேட்க ஆரம்பித்தா. நீ பார்த்த மெசேஜ் எல்லாமே உண்மை தான், ஆனால் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தியா, நான் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் அந்த மாதிரி இருக்குது, எனக்கு கரியர் முக்கியம், எனக்கு அந்த வேலை முக்கியம், அதனால் அதோட காசு முக்கியம், நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு முக்கியமாகவே பட்டுச்சு. அதனால் அது ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்குருவியோ அப்படின்னு நான் அதை சொல்லலை. அவன் தான் ரொம்ப ஏதோ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பண்ணிக்கிறான். எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் நீ என்ன நினைப்பியன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லலை. இதுதான் காரணம். காவியா ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டினான். இங்கே பாரு, நான் ஹச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரெடி பண்ண லெட்ரு அப்படின்னு. இவன் அதை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படி லைட்டாக திரும்பி பார்க்குறான். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இவன் கேட்குறான். நீ ஏதாவது நினச்சிப்பேன்னு சொல்லி நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்துச்சு, நீ சொல்லாமல் இருந்ததுனால இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இந்த அளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே காவியா கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அர்ஜுனுக்கும் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எந்த விஷயம் நடந்தாலும் நான் என்ன நினைப்பேன்னு அந்த நினைப்பை மட்டும் எடுத்துக்காது. என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், உன்னை விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு, நானும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம முன்ன மாதிரி இருந்த அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த பாண்டி இப்போ இல்லவே இல்லை. அது எனக்கு வேணும், எப்போதுமே வேணும், லைஃப் லாங் வேணும். தயவு செஞ்சு அதே லவ்வோட அதே மாதிரி சிரிச்சு பேச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அர்ஜுன் காவிக்கிட்ட சொல்கிறான்.
ஸோ ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக சண்டை வரக்கூடிய முக்கியமான ரீசனில் இதுவும் ஒன்று, தேர்டு பர்சன் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறான். எனக்கு ஒன்றை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஒழுங்காக சாப்பிடல, சரியாக தூங்கலை, நீ இருக்கும்போது ஏதோ உன் கூட சண்டை போட்டு நீ இல்லாதப்போ அது இமேஜினே பண்ண முடியல, வேற ஒரு தனிமையை கொடுத்துருச்சு அப்படின்னு காவியா சொல்கிறான். அப்போ இதே போல் தானே நானும் இத்தனை நாள் உங்கள்கிட்ட பேசாமல் தனியாக வெறுமையாக இருந்தேன், அதை எப்போ பேசி முடிவு பண்ணிக்கலாமே, இவ்வளோ நாள் இவ்வளோ சண்டைகள் இவ்வளோ அமைதிக்கு அப்புறம் ஒரு முடிவு வரணும் இருந்திருக்கு, சரி ஓகே இதையும் கடந்து போவோம் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறான். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே காவியாவும் அழுகிறா, அர்ஜுனும் அழுகிறான். இனிமேல் நடக்காது அர்ஜுன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்கிறா. இனிமேல் நடக்காமல் இருந்தால் நல்லதுன்னு அர்ஜுன் சொல்கிறான். உடனே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சில் போயிட்டு காலை நனைச்சிட்டு அப்படியே வீட்டு பக்கம் நடந்து போகிறாங்க. காதல்னா பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா மனிதர்கள் சின்ன சின்ன சிறுமைகள் இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன தவறுகள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அப்படிப்பட்ட கட்டத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை ஓப்பனாக பேசி இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத ஓப்பனாக பேசிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒன்றா சேர்ந்து நம்ம போகிறோம் பாருங்க, அதுதான் ஒரு உண்மையான காதல், உண்மையான வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வருங்காலத்தில் அப்லோட் பண்ணுறேன். இதுவரை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை பாய்.